ஒரு வார்த்தை கொடுத்தா மாற மாட்டோம் அப்படின்ற அண்ணன் எடப்பாடியார் சொன்னார். ராஜ்யசபா இடம் அப்படின்றது தான் ஒரு நெருடலை உருவாக்கும். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். விஜய் 2 மாநாடு நடத்தியிருக்காரு. நீங்க இன்றைக்கு உங்களுக்கு இது பெருசா தெரியலாம். இன்னைக்கு பாக்குற கூட்டத்தை பார்த்தவன இன்றைக்கு விஜய் ஒரு சாரா போறாங்க. சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? விஜய் அவர்கள் என் அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சொன்னா உடனே விஜய் கிட்ட கூட்டணி. தேமுதிக மாநாடு முறியடிக்கிற சக்தி உண்மையிலேயே சொன்னா தேமுதிக மட்டும்தான். இப்ப தேமுதிக கடந்த காலத்துல அதிமுகவோட கூட்டணி வச்சதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? திமுகவோட கொஞ்சம் தேமுதிக கொஞ்சம் இடங்கள்லாம் பேசி முடிவாயிடுச்சு. இந்த ஒரு 4.5 ஆண்டுகள் திமுகவோட ஆட்சி எப்படி பார்க்க? ராஜகம் தாசியா போச்சு தமிழ்நாட்டில். ஒரு 10 நிமிஷம் போற பாயிண்ட் 20 நிமிஷம் ஆகலாம், அரை மணி நேரம் ஆகலாம். ஆனா 4 மணி நேரம் ஆகும். மாநாட்டில் அவர் பேசுற விஷயங்களுமே நிறைய கண்டென்ட் இல்லாம பேசுறதா விமர்சனங்கள் வருதுல்ல. படத்திலே பார்த்தீங்கன்னா சும்மா இன்னைக்கு திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு ஆப்போசிட்டா போடுற வாக்குன்னு ஒன்று இருக்கு. அது இப்போ சீமான்கிட்ட போயிருந்தது. ஒருவேளை விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பார்ட் டைமா பண்ணாரு, இப்ப வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்றாரு. அவர் மேல விமர்சனம் செய்யணும்னு சொல்லிட்டு செய்யறாங்க. முழுக்க முழுக்க அவரை பார்ப்பது கூட்டமா இல்ல வாக்குடைய கூட்டமா என்பது நம்ம சொல்ல முடியும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். வணக்கம் சார். வணக்கம் சார். செப்டம்பர் 14ஓட ஒரு 20 வருஷம் முடிஞ்சது. 21வது வருஷத்துல பயணம் தொடங்கி இருக்கு. எப்படி சார் இருக்கு ஒரு 20 வருட பயணம்? 20 பழத்தில் 20 வருடம் கிடையாது. எங்கள் தலைவர் 1990 இந்த ஒரு அமைப்பாக உருவாக்கி அந்த ரசிகர் மன்றத்தில் எல்லா அமைப்பும் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி, வழக்கறிஞர் அணி, தொழிற்சங்கம் இப்படி அணியாக உருவாக்கி 2005 இந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை உருவாக்கினார். இந்த 20 வருஷ காலம் பல போராட்டங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். தலைவராக இருக்கட்டும், இப்போது இருக்கிற பொதுச்செயலர் மரியாதைக்குரிய புரட்சி அந்நியார் அவர்களும் பல போராட்டங்களை சந்தித்து இந்த தேமுதிகவை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். நிச்சயம் சுற்றுப்பயணம் அப்படின்றது போனீங்க, எப்படி சார் இருக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ்? அதான் இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற அண்ணியுடைய டைட்டிலையும் மக்களை தேடி மக்கள் தலைவர் புரட்சி கலைஞர் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றுப்பயணம். உண்மையிலே எங்களுக்கே ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. ஒரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்டம் டிஃப்ரெண்ட்டாக கூட்டமும் வருகிறது. அதே போல் தொண்டர்களும் உற்சாகமாக வரவேற்பு கொடுக்குறாங்க. உண்மையிலே எங்களுடைய அந்நியார்களுக்கும் எங்களுடைய தலைமை நிர்வாகிகளுக்கும் இதனுடைய சுற்றுப்பயணம் என்பது ஒரு உற்சாகத்தை தந்திருக்குது. ஓகே சார். கூட்டணி அப்படின்றது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, மேடம் சொல்லியிருக்காங்க ஜனவரி அந்த இதில் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதிமுக கூட ஒரு மாதிரி ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. திரு விஜயபிரபாரன் அவர்கள் கூட சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அண்ணன் எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டா நான் தமிழ்நாடு ஃபுல்லாக கூட போய் வேலை பார்க்கறதுக்கு தயார் அப்படின்றது. ராஜ்யசபா இடம் அப்படின்றது தான் ஒரு நெருடலை உருவாக்கிடுச்சு. இல்லை, 2024 5 தொகுதிகள் பேசப்பட்டது. தேர்தல் முடிந்த பிறகு ராஜ்யசபா கொடுக்கணும்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்தாங்க, ஒரு எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்தாங்க. ஆனால் இந்த முறை அதிமுக மட்டும் இல்லை, நாங்கள் 26 தருகிறோம் என்று மாற்றாக சொன்னதால் எங்களுக்கு சின்ன ஒரு வருத்தம் இருந்திருக்கலாம். அது முதலிலே சொல்லியிருக்கலாம், 2026 தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ஒரு எதிர்பார்த்தது. ஏன்னா எங்கள் கட்சிக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வருகிறார் என்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தோம். திடீர்னு இந்த மாற்றம் ஏற்படும் போது அது மனசு கஷ்டம் இருந்தது. ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கின்ற பொழுது அந்நியார் அவர்களும் சரி, விஜயபிரபாலும் தொடர்ந்து அந்த அதிமுக நாங்கள் குரல் கொடுத்திருந்தோம். அவர்கள் அழைத்தால் நாங்கள் பிரச்சாரத்துக்கு வரக்கூட தயாராக இருந்தது. விஜயபிரபாகர் சொன்னது உண்மைதான். இப்போ தேமுதிகவோட கூட்டணி அப்படின்றது என்ன? இல்லை, இப்போ நாங்கள் இந்த பிரச்சாரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். மக்கள் நல்லா உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க, தொண்டர்கள் வரவேற்பு கொடுக்குறார்கள். அதனால் எங்களுடைய பொதுக்குழு ஏப்ரல் 30 நடந்தது. அந்த 30 அந்நியார் அவர்கள் ஜனவரி 9 மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் யாரோட கூட்டணி என்று அறிவிப்போம் என்று சொல்லியிருக்காங்க. ஓகே சார். அப்போ இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அது கண்டிப்பாக அது தேர்தல் நேரத்தில் நம்ம கூடுவது, தேர்தல் பிரிந்த பிறகு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் செயல்படுறது, அவங்களுடைய நிலைப்பாட்டை அவங்க செயல்படுது. மற்ற விதத்தில் பரஸ்பரமாக பேசிக்கிறேன்னா அவர் தொலைபேசியில் கைபேசியில் அது பேசுவதெல்லாம் அது தனி. ஏன்னா இவர் மூப்பனார் நினைவு தினம் அடுத்து ஒரு சில நிகழ்வுகளில் திரு சுதீஷ் அவர்களை பார்க்க முடிஞ்சது. பொதுவாக பத்திரிகைகள் அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் தேமுதிக வந்துட்டாங்க அப்படின்னு தான் எழுதுறாங்க. இல்லை, அது நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியாக அமைக்க எடுக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஐயா மூப்பனார் மீது மிக மரியாதை வைத்தார். அவருடைய திருமணத்தை அவர் தலைமை ஏற்று, அவரும் டாக்டர் கலைஞர் அவர்களும் தலைமையேற்று நடத்தியவர்கள். அதனால் ஐயா மீது ரொம்ப மரியாதை. அவர் மறைந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் கேப்டன் அவர்கள் தொடர்ந்து
அந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி அவருடைய சமாதிக்கு சென்று ஒரு மலர் வைத்து அஞ்சலி செலுத்துவது வழக்கம். அது தொடர்ந்து செஞ்சு கொண்டதும் புரட்சி கலைஞர் கேப்டன் இறந்த பிறகு நான் ஒரு சென்றேன். இந்த மாதிரி எங்களுடைய கழகத்துடைய பொருளாளர் சுதீஷ் சார் வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அருமையண்ணன் GK வாசன் அவர்கள் கண்டிப்பாக வருகிறோம் என்று சொன்னோம். அதன் அடிப்படையில் தான் போனோம் தவிர அங்கே அனைவரும் இருந்தாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மரியாதை நிமித்தமாக கையை கொடுத்து நாங்கள் மரியாதை செலுத்திட்டு வந்தோம். ஓகே, இதற்கும் கூட்டணிக்கு சந்தர்ப்பம். ஓகே சார். ஆனால் திமுகவோட கொஞ்சம் தேமுதிக வந்து கொஞ்சம் நெருங்கி போற மாதிரி தெரியுது அப்படின்னு பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் வந்து கருத்துக்கள் வைக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இடங்கள்லாம் பேசி முடிவாயிடுச்சு, கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு தான் போவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, இது வந்துங்க எல்லாமே இந்த ஊடகம் தான் அது பரப்புகிற செய்தி தான். உதாரணத்துக்கு என்னன்னாக்கா, தமிழக முதல்வர் உடல்நல சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் இருந்தார். அவர் டிஸ்சார்ஜ் செஞ்சு வீட்டுக்கு போகும்போது எங்களுடைய அந்நியார் புரட்சி அந்நியார் அவர்கள் பார்க்கணுன்ற அனுமதி கேட்டு அவரும் கழக பொருளாளரும் நானும் போய் சென்று அவரை பார்த்து உடல்நலத்தை விசாரித்தோம். ஸோ அதை போய் பார்த்தவனே உடனே நாங்கள் திமுக கூட்டணி போகிறோம்னு சொல்கிறாங்க. அந்நியார் அவர்கள் இல்லம் தேடி உள்ள நாடு நிகழ்ச்சிக்கு போகும்போது திருப்பத்தூரில் முன்னாள் அமைச்சர் வீரமனுடைய அதோடைய தங்கும் விடுதி, அந்த விடுதியில் தங்கினா எப்போ வந்து பார்க்கறது வழக்கம். உடனே அவர் வந்து பார்த்தோன்னே திருப்பியும் உடனே மீண்டும் அவர் கூட்டணியை சந்தித்தார்கள்ன்றாங்க. ஒரு புறம் விஜய் அவர்கள் அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சொன்னால் உடனே விஜய்கிட்ட கூட்டணி. இது வந்து ஒவ்வொருவரும் குழப்பமான சதத்தை பரப்புவது தான் செய்கிறான் தவிர எங்களுடைய நிலைப்பாட்டை கண்டிப்பாக யாரோட கூட்டணி என்று சொன்னால் ஜனவரி 9 கடலூரில் நடக்கின்ற மாநாட்டிலே நாங்கள் ஆரம்பிப்போம். விஜய் நீங்க சொன்ன மாதிரி இப்ப 2 மாநாடு நடத்தியிருக்காரு, சுற்றுப்பயணம் அப்படின்றது போயிட்டு இருக்காரு. சமீபத்தில் கூட நாகப்பட்டினம் இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்காரு. நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? சார், அது வந்து அவருக்குடைய விருப்பம். நான் கட்சி ஆரம்பிக்கணும், தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டியிடணும் விருப்பத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது தவறு கிடையாது. ஏன்னா ஜனநாயக நாட்டில் யார் வேணா கட்சி ஆரம்பிக்கும். அதன் அடிப்படையில் அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ தான் முதல் கட்டமாக 2 மாநாடு நடத்திருக்காரு. இப்போ 2வது சுற்றுப்பயணம் இன்னைக்கு நாகப்பட்டினம் போயிருக்காரு. அது அவருடைய கட்சியுடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் திரளாக வராங்க, வரவேற்பு கொடுக்குறாங்க. அது ஒன்று இல்லை, அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இது வந்து நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு இது பெருசாக தெரியலாம், இன்னைக்கு பார்க்குற கூட்டத்தை பார்த்தவன. ஆனால் 2005 அன்னைக்கு நாங்கள் பிரச்சாரம் பண்ணதுக்கு அன்றைக்கு இந்த மீடியாலாம் இல்லை. புதிய தலைமுறை, தந்தி, நியூஸ் 18, நியூஸ் 7, பாலிமர், எந்த இப்போ 24/7 எந்த சேனலும் இல்லை. இன்றைக்கு எல்லா சேனலும் இன்றைக்கு அவர் ஒளிபரப்புறதை பார்த்து அவங்க கூட்டம் அதிகமாக வருது என்று சொல்கிறார்கள். அவருடைய ரசிகர் பட்டாலும் அவருடைய தொண்டர்களாக அப்போ வராங்க. அது வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் அந்த நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு கட்சி கூட்டம், நிறைய மாநாடுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. என்ன வேறுபாட்டை நீங்கள் பார்க்குறீங்க சார்? சார், இன்னைக்கு தேமுதிகவுக்கும் இப்போ உள்ள கூட்டம், தேமுதிக மாநாடு முறியடிக்கிற சக்தி உண்மையிலே சொன்னால் என்னுடைய அந்நியார் சொல்கிற மாதிரி தேமுதிக மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு தலைவர் கேப்டனுடைய முதல் மாநாடுடைய கூட்டம் இன்னைக்கு யாரால அதை முறியடிக்க முடியல. ஆனால் வருகிறார்கள், விஜய்க்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் மதுரை மாநாட்டோட குறைவான மாநாடு தான். ஓகே. அவரோட மாநாட்டில் அவர் பேசுகிற விஷயங்களுமே நிறைய விமர்சனங்கள்லாம் பலர் முன்வைக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்களும் பேசுவார், ஆனால் எளிய நடையில் பேசுவார். அப்போல்லாம் பெரிய விமர்சனங்கள்லாம் வந்ததில்லை அவரோட பேச்சுக்கு அப்படின்லாம் விமர்சனங்கள் வந்ததில்லை. ஆனால் தற்போது நிறைய கண்டென்ட் இல்லாமல் பேசுகிறதா விமர்சனங்கள் வருதில்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கேப்டன் அவருக்கு மாநாடு தொடர்ந்து பேசும்போது அவர் எல்லா மாநாட்டிலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 40 நிமிஷம் 1 ஹவர் 1.25 மணி நேரம்லாம் பேசி. இதுக்கு காரணம் வந்து அவர் சினிமாவில் வசனத்தை பேசி உள்ளடக்கி வந்த வசனம். இப்போ இன்னைக்கு விஜய்க்கெல்லாம் அப்படி கிடையாது. படத்திலே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டக்குன்னு பேசுகிற மாதிரி காமெடியாக பேசுறது அப்படிதான். ஆனால் சமுதாய புரட்சி பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய வசனம் தான் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் கேப்டன் பேசுவதற்கு மக்கள் ஏற்றுக்கொண்டார். அன்னைக்கு யாராலும் விமர்சனம் செய்ய முடியாது, இது தவறுன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு டாக்டர் கலைஞர் தவறு செய்தால் தவறுன்னு சொன்னவர், ஜெயலலிதா தவறு சொன்னால் தவறுன்னு சொன்னவர். மற்ற கட்சி, காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், மத்திய அரசு யாராக இருந்தாலும் தைரியமாக எதிர்த்து சொன்னபோது அப்போது மக்கள் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு வந்து விஜய் வந்து ஒரு சாரா போறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆடுகின்ற திமுக மட்டும் போறாரு, மத்தியில் ஆரம்பிக்கின்ற பாஜக போறார். அவர் உதாரணத்துக்கு கூட கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற மாதிரி தவறானது தான். ஏன்னா இப்போ நீ கச்சத்தீவை மீட்டு கொடுக்கணும், கச்சத்தீவை மீட்டு கொடுக்கணும் மோடி. கச்சத்தீவை கொடுத்தது மத்திய அரசும் திமுக அன்றைக்கு. இன்னைக்கு அவங்கள மீட்டு நீ அவங்கள குற்றம் சொல்லிட்டு அவங்க தவறு செஞ்சுட்டாங்க, இது மத்திய அரசு மீட்டு கொடுக்கணும் கோரிக்கை வச்சா பரவாயில்ல. ஆனால் முழுக்க மத்திய அரசு மேலே வைக்கிறது தான் தவறு. இப்போ இன்னொன்று வந்து தேமுதிக வந்தப்ப 8.45%,
கேப்டன் அவர்கள் வெற்றியும் பெற்றாரு. அடுத்து வந்து 10 அப்படின்னு சொல்லி அதிகமாயிட்டே போனது. இப்ப நீங்க ஒரு அனுமான அடிப்படையில விஜய்க்கு வந்து நிறைய, ஏன்னா ஒரு தரப்பு 15, 20 போகுன்றாங்க, ஒரு தரப்பு 5, 6 தான் வருன்றாங்க. நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை சார், அவருக்கு இப்போ வந்து ஒரு ரசிக பட்டாளம் இருக்கிறது. பார்த்தா இளைஞர்கள் அவர்களெல்லாம் ஓட்டா இருக்குதா இல்லையா யாருக்கும் தெரியாது. இந்த கூட்டம் வருது இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அவங்களுக்கு வாக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு தெரியல. அதை முதல்ல பார்க்கணும். அதே போல் இன்றைக்கி என்னுடைய கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 8 புள்ளி இல்லை 10 புள்ளி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனுடைய ரசிகர் பட்டாளத்தை வச்சு, தொண்டர்களை வச்சு. இன்றைக்கி திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு ஆப்போசிட்டாக போடுற வாக்குன்னு ஒன்று இருக்குது, மாற்று வாக்குன்னு இருக்குது. அது வந்து இப்போ சீமான்கிட்ட போயிருந்தது. ஒருவேளை விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு 10% வாக்கு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவரோட தேர்தல் இந்த பயணங்களில் வந்து அண்ணா எம்ஜிஆரை வந்து அவங்களோட படங்கள் வைக்கிறாரு. அவரோட பேச்சில் குறிப்பாக கேப்டன் அந்த பேசிதான், பேரை சொல்லி தான், கேப்டன் சொல்லி தான் அவர் வந்து பேசுகிறாரு. ரொம்ப வந்து உரிமை கொண்டாடுற அந்த விஷயங்களும் இருக்குது. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ்நாட்டில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் அண்ணாவையோ காமராஜரையோ இல்லை பெரியாரையோ சொல்லாமல் யாரும் கட்சி ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா இந்த நாட்டுக்காக அவங்களாம் உழைச்சவங்க. இன்றைக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொல்லலாம். ஆனால் அந்த வரிசையிலையும், அந்த ஒரு நல்ல மனுஷன் வரிசையிலையும் எங்களுடைய தலைவர் பெயரை உச்சரிப்பதுக்கு அவருக்கு நான் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஏன்னா கேப்டனும் இன்றைக்கு இந்த மக்களுக்காக வாழ்ந்த தலைவராக இருந்தார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் உண்மையிலே ஒரு பாசத்தில், ஒரு மரியாதையில் பயன்படுத்துறாருன்னு பார்க்குறீங்களா, இல்லை ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால இப்போ தேவைக்காக பயன்படுத்துறாருன்னு பார்க்குறீங்க? இல்லை, அப்படிலாம் இல்லை. அவரும் ஒரு பாசத்தோடு தான் பழகுறார். ஏன்னாக்கா சிறு வயதிலிருந்து அவர் மடியில் வாழ்ந்தவர். செந்தூரபாண்டி படம் வரலன்னாக்கா இன்னைக்கு விஜய் நிலைமை எப்படி ஆரம்பிச்சு அந்த படத்தை பண்ணி கொடுத்ததால அவரும் ஒரு லிஃப்ட் ஆகிட்டார். அதோடைய நன்றி கடன் அவர்கிட்ட இருக்குது. தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? கூட்டணி பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது சார். ஏன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் தான், எந்த அதிகாரமும் அவங்களுக்கு தான் இருக்குது சார். அப்புறம் வைகோ வந்து சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது 2006 அந்த காலகட்டத்தில் திமுக கூட்டணியில் இருந்தவர் வந்து கடைசியாக அதிமுகவோட கூட்டணியில் சேர்ந்தார். என்னோட அரசியல் பயணத்தில் நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன், போயஸ் கார்டனுக்கு அப்போ போனது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ தேமுதிக கடந்த காலத்தில் அதிமுகவோட கூட்டணி வச்சதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது வந்து ஒரு தவறான முடிவுன்னு பார்க்குறீங்களா, இல்லை அந்த காலகட்டத்துக்கு சரி? தவறான முடிவுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கு இருந்தது என்ன வேணும்னா திமுகவுடைய ஆட்சி அகற்ற வேண்டும் என்று எல்லாருடைய கோரிக்கை. தலைவருடைய கோரிக்கை மட்டும் இல்லை, தொண்டருடைய கோட்டு, நிர்வாகியுடைய கோட்டு, அது இல்லாமல் கூட்டணி கட்சியுடைய ஒரு கோரிக்கையாக ஆகிப்போச்சு. ஏன்னா ரொம்ப அராஜகம் ஜாஸ்தியாக போச்சு தமிழ்நாட்டில். கொலை எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக் அதிகமாக போச்சு, சினிமா துறையில் வந்து அவங்களுடைய ஆதிக்கமாகி போச்சு சொல்லி கோரிக்கை நிறைய வந்ததால் சரி அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொல்லி தான் கேப்டன் அவர்கள் ஒரு மனதோடு கூட்டணி வச்சார். இந்த கூட்டணி வெற்றி பெற்றது. தலைவர் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர், பெரிய வெற்றி தான். அதன் பிறகு நாங்கள் 14லையோ 16லையோ தலைவர் ஒரு கூட்டணியை கூட்டணி அமைச்சிருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்சி தேமுதிக தான். 2016 அப்ப திமுகவோட அந்த ஆட்சி விஷயங்கள் பத்தி சொன்னீங்க. இந்த ஒரு 4.5 ஆண்டுகள் திமுகவோட ஆட்சி எப்படி பார்க்கணும்? அதான் எங்களுடைய அந்நியார் வந்து எல்லா படியிலும் கேட்க போது சொல்லுகிறார், நிறையும் இருக்கு குறையும் இருக்கு. புரியுதா? வரவேற்கின்ற விஷயம் இந்த மாணவர்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாய் கல்வி, பெண்களுக்கு 1000 ரூபாய் கல்வி, இந்த பஸ்ஸு இலவசமாக கொடுக்குது. ஆனால் மைனஸும் என்ன, எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக், கஞ்சா, போதைப்பொருள், கொள்ளை அதிகமாகுது. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, பொதுவா வந்து ஒவ்வொரு ஆட்சி நடந்து முடியும் போது ஒரு எதிர்ப்பலை அப்படின்றது உருவாகும். இந்த ஆட்சிக்கு எதிராக அப்படி எதிர்ப்பலையெல்லாம் எதுவுமே உருவாகிற மாதிரி இல்லை களத்துல. இதுவரைக்கும் அப்படி எதுவுமே உருவாகல. கூட்டணியும் ரொம்ப பலமா இருக்காங்க அப்படின்ற கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அவர் சொன்ன கருத்து என்னன்னாக்கா, இப்போ அதிமுக கூட்டணியில் வந்து இப்போ கூட்டணின்ற யாருமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்க 7 கட்சி கூட்டணி, ஸோ அவங்களுக்கு பலம் தாசி தான் நினைப்பாங்க, உண்மைதான். ஆனால் இன்றைக்கு மக்கள்கிட்ட கொஞ்சம் வெறுப்பு இருக்கு. ஆனால் பெரிய அளவுக்கு இல்லையா? இருக்கு. அதை வந்து மாற்றி செய்யறதுக்கு அதிமுக எல்லாரையும் அரவணைக்கணும். அந்த அரவணைப்பு இல்லாமல் போச்சு அதிமுக. ஆமா, அதனால இப்போ அவர் கட்சி மட்டும்தான் இருக்கு. சார், இன்னொன்று, தேமுதிக முதல் தேர்தல் அப்ப விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் ஜெயிச்சாரு. பல இடத்துல அந்த வாக்குகள் இந்த விஷயத்துக்கு வந்து நல்ல கேண்டிடேட்ஸ் வந்து அப்ப செலவு பண்ற, அதாவது தேர்தல் செலவுகளை பண்ற அளவுக்கு ஒரு நல்ல கேண்டிடேட்ஸ் ஃபெமிலியரா இல்லாததுமே ஒரு காரணம் தான் அதிக வாக்குகள் பெறாம போனதுக்கு அப்படின்றது ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்பட்டது. இப்போ விஜய்க்குமே நிறைய அப்படிதான் கருத்து சொல்றாங்க. ஏன்னா விஜய் வந்து ஃபெமிலியர் பேஸா இருக்காரு, நிறைய பேர் தெரியாத ஆட்களா இருக்காங்க அப்படின்றது. இது வந்து அவர்களுக்கு எப்படி அமையும்? சார், முதல் தேர்தலில் இப்போ முதல் தேர்தலே வந்து எல்லாம் தெரிஞ்சிடுவான்னு சொல்ல முடியாது. அது இல்லாமல் எங்கள் தலைவர் வந்து முதல்ல வந்து
வெளியாளுக்கு கொடுக்காம எல்லாம் மன்றத்தை சார்ந்தவனுக்கு தான் முதல் தேர்தலில் முதல் சீட். அன்னைக்கு வந்து பண வசதி நாங்கள் இல்லை. பண வசதி மட்டும் இருந்தால் கண்டிப்பாக தலைவர் தான் முதலமைச்சராக இருப்பார் 2006. இன்னொன்று, இந்த சுற்றுப்பயணத்துக்கு வர ஆட்களை ஹேண்டில் பண்ணுறது, மாநாட்டில் ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களையுமே கம்பேர் பண்ணி நிறையா சொல்கிறாங்க. விஜயகாந்த் அவர்கள்லாம் வந்து அவரே இறங்கி களத்தில் இறங்கி ஒரு விஷயங்கள் செய்வார். நீங்களாம் எப்படி சார் அப்போல்லாம்? நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் அப்படி பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். பாருங்க, மாடு தலைவட்டியோ மாடு செயலர்கிட்ட மாடு பொருளாதார ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு பார்த்தா இங்கே இருங்க, இல்லையா எல்லாரும் வாகனத்தை ஏறி வரணும். அதேமாதிரி தொண்டற்படைக்கு ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். இதுதான் அப்படி பண்ணணும். முடிச்ச உடனே வண்டி ஏறணும். வண்டி ஏறினா நம்ம ஃப்ரண்ட்டில் கூட்டு போகிற வண்டி சர் நேராக கூட்டு போயிடணும். உடனே நாங்கள் பாயிண்ட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் போகிற பாயிண்ட்டுக்கு 20 நிமிஷம் ஆக்கலாம், 1/2 மணி நேரம் ஆக்கலாம். ஆனால் 4 மணி நேரம் ஆக்கக்கூடாது. இவங்களுக்கு அந்த புதுசு வழிமுறை தெரியல. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு கூட பக்கத்தில் ஆட்கள் யாரும் இல்லை. இன்னொன்று வந்து இந்த சனிக்கிழமை மட்டும் ஒரு சுற்றுப்பயணம் போகிறதுமே வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. ஏற்கனவே பார்ட் டைமாக பண்ணார், இப்போ வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாரு. தமிழிசை போன்றவர்கள் சொல்கிறாங்க, பொதுவான ஆட்களும் விமர்சனங்கள் வைக்கிறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து அவர் மேலே விமர்சனம் செய்யணும்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. இதே வந்து 2011 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு இடம் தான் போட்டு அங்கே எல்லா வேட்பாளரும் கூப்பிட்டு வச்சு அங்கே அறிமுகம் பண்ணி பண்ணாங்க. ஸோ புரியுதுங்களா? அது அப்போ அவங்க பண்ணும்போது ஏன் எப்படி சொல்லணும்? அதெல்லாம் அப்படி கிடையாது. அது அவருடைய விருப்பம். அது அந்த அந்த பாலிசி கூட இவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இவர் மாவட்டமாக போகிறது மக்கள் ஏற்றுக்கொள்வாரா இல்லையான்றது தேர்தல் வச்சு தான் சொல்லணும். திமுக விசஸ் டிவிகே தான் அப்படின்னு சொல்றதன் மூலமா நான் அதிமுக இடத்துக்கு தான் நாங்கள் வரப்போறோம் அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. அதுக்கு முயற்சி பண்றாங்க. அது நடக்கலன்றது வேற. இது வந்து இந்த வியூகங்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், தலைவர் வந்து தமிழ்நாடு முல்லா சுற்றுப்பயணம் மாதிரி யாரும் போக முடியாது. அதே போல் அந்த வியூகம் அமைப்பு இதெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து எல்லாருடையும் உட்கார்ந்து கருத்து அவரும் கேட்பார். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். இன்னைக்கு அரசியல் கட்சி கூட போவாங்க வருவாங்க ஆதாயத்துக்கு. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போன ஒரே ஒரு ரசிகர் மன்றம் என்னுடைய கேப்டனுடைய மன்றம் தான். அதே போல் இப்போ இவர் வந்து விஜய் பண்ணுறாருன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது தேர்தலுக்கு எப்படி எடுப்படுமா எடுப்படாதான்றது முதல் தேர்தலை சந்திச்சிட்ட பிறகு தான் சொல்ல முடியும். இது வந்து முழுக்க முழுக்க அவரை பார்ப்பது கூட்டமா இல்லை வாக்குடைய கூட்டமா என்பது நம்ம சொல்ல முடியும். அப்போ வந்து தொகுதி சூஸ் பண்ணதுமே நீங்க ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, விருத்தாச்சலம் அந்த பகுதியில் வந்து கலெக்ஷன்ன்றது படத்துக்கு வந்து அதிகமா இருக்கும், அப்படிதான் சூஸ் பண்ணோம் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம்லாம் எப்படி சார் இருக்கு? அன்னைக்கு தலைவர் வந்து முடிவு பண்ணது நாங்களாவோட மதுரையில் தான் நிற்போம் நினச்சோம். அதன் பிறகு சுற்றுப்பயணத்தில் நான் திருப்பூரில் பார்த்தேன். ஒரே ஒரு பாயிண்ட் தான் போட்டோம். ஆனால் அங்கே 6 பாயிண்ட் பேசினார். அது திருப்பூர் மாநகராட்சி தான், அப்போ நகராட்சி. அந்த 6 இடத்துலையும் வந்து ஒரு 20,000 பேர் 20 பேர் இருந்தான். எனக்கெல்லாம் மிரண்டு போய் ஏங்க நீங்கள் இங்கே தாங்க போட்டிக்கணும்னு சொல்லிட்டேன் கரெக்டாக. அப்புறம் அவர் தெளிவாக தான் பார்த்துங்க, அவர் எப்படியாப்பட்ட யோசனை பண்ணுறவரு பார்த்துங்க. அவர் அப்படியே சொன்னார், இந்த வந்த ஜனம் எல்லாமே இங்கே இருக்கிற கூட்டணி கிடையாது. ஆமா, வெளியில இருந்து வேலைக்கு வர விருதுநகர் மதுரை அப்படியே மாட்டேன்டான்ட்டார். அப்போ பாரு சட்டுன்னு சொன்னாருங்க. அதுதான் தெளிவான மனுஷன். அப்போ பார்த்தேன் இவருக்கு எங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அங்கே நிற்க போகிறேன்னு சொன்னேன். நாங்களாம் யாரும் எதிர்பார்க்கல விருதாச்சலம் நிற்பாருன்னு. அதே மாதிரி 2வது ரிஷிவந்தில் நிற்பார் நாங்களாம் எதிர்பார்க்கல. என்னாரு பெரிய வெற்றி சார். இப்போ விஜய் பிரபாரன் எம்பி எலெக்ஷன்ல நின்றாரு, ரொம்ப கம்மியான வாக்குகள் தான் அப்படின்றது. அடுத்த கட்டம் அவரோட பயணம் சட்டமன்றத்தை நோக்கி இருக்குமா இல்லை நாடாளுமன்றம்? இல்லை சார், அவர் 24 விருதுநகர் பாராளுமன்றத்தில் நின்னாரு, வெற்றி பெற்றார். 100% அவர் தான் வெற்றி. இன்னைக்கும் ஒரு நீதிமன்றத்தின் மூலியமா அது வாக்கு என்ன, விஜயபிரபாகர் தான் வெற்றி. சுமார் 40,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார். ஆனால் அது தோற்கடிக்க செஞ்சாங்க. அன்னைக்கு அப்போது இருந்த முதலமைச்சர் சாயந்தரம் 6 மணிக்கு அந்த ரிசல்ட்டே முடியல, 40-40 வெற்றிட்டாங்க. ஸோ எப்படி 2009 ப. சிதம்பரத்துக்கு ஏற்பட்ட நிலைமை, ராஜகடம்பம் தான் வெற்றி பெற்றார், சிதம்பரம் வெற்றி பெற்றார் சொன்ன போது இன்னைக்கு விருதுநகரில் விஜய் பிரபாகர் தான் வெற்றி பெற்றது, மாணிக் தாக்கூர் வெற்றி பெற்றதா அறிவிச்சார். இதுதான் உண்மை. அதான் சார். அப்போ அடுத்த சட்டமன்றத்துக்கு வருதுல அந்நியார் அவர்கள் சட்டமன்றம், பாராளுமன்றத்துக்கு விஜய் பிரபாகரன் அவரோட அரசியல் நடவடிக்கைகள் இல்லை பொதுவாக தனிப்பட்ட முறையில் எப்படி சார் இருக்காரு? அடுத்த கேப்டனா வருவதற்கான இது இருக்கா? ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் இருந்தார். இப்போ அப்பா மறைவு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்வம் அதிகமாகினே இருக்கு. காரணம் அவர் போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கூட்டம் சார். எனக்கே ஆச்சரியம். இப்போ நான் பார்த்தேன், விருதாச்சலம் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ அண்ணி கூட போராடுறதில்ல. அன்னி பேசி முடிச்சவொடனே அவர் முகத்தை காட்ட மாட்டோம், ஏற்று காட்டணும், ஐயோ விஜயகாந்த் பக்கம் விஜயகாந்த் பக்கம் அப்படி கூட்டம் வரும். ஒரு எழுச்சி இருக்கு சார். ஏன்னா விருதுநகர் எலெக்ஷன்லயுமே நம்ம அதை பார்த்தோம். அது எலெக்ஷனை விட இன்னைக்கு அந்த ஒரு தொகுதியில்
இன்னைக்கு 234 தொகுதிக்கும் விஜய பையன்ற மகன் என்ற விஜயபிரபாவுக்கு அமோக ஆர்வம் இருக்குங்க சார். அவரது இன்னைக்கு அந்நியார் முடிச்சிட்ட பிறகு தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு சுற்றுப்பயணம் போனால் கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமாக போடுச்சு. ஓகே சார். அவருக்கும் விஜய்க்கும் இடையிலான நட்பு அப்படின்றதெல்லாம் எப்படி சார் அரசியல் களத்துல இணைந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை எப்படி கேப்டன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ அது போல அவர் மகனுக்கு நல்ல மரியாதை வச்சிருக்காரு. கண்டிப்பா வச்சிருக்காரு சார். அவர் விஜயகாந்த் அவர்களோட அந்த எம்எல்ஏ தொகை இதுக்கு கூட மேடம் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து சிலர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு சிலர் பதிலுமே கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து ஒரு உணர்வுபூர்வமா அதை வந்து இது பண்றாங்க அப்படின்னு. அதான் நீங்க எப்படி சார் பாருங்க? இல்லை, அதான் நான் இப்போ அந்த இதோடைய விஷயத்தை வந்து நான் வந்து திருச்சி மணப்பாறையிலே பேசுறேன். இந்த பேசினவர் அந்த மக்கள் நேதாஜி மக்கள் கட்சியா அவர் தான் பேசுறாரு. அவருக்கு விவரம் தெரியல. நான் சட்டமன்றத்தில் இருந்ததால சொல்றேன், யார் ஒருவர் இறந்தாலும் அடுத்த மாசமே ஒரு கடிதம் வரும் வீட்டுக்கு. ஆமாம். அந்த யார் மனைவியாக இருக்காங்களோ அவங்களுடைய பெயரை பூர்த்தி, எந்த பேங்க்கு, விலாசம் 3ஐயும் பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். இப்போ நான் பென்ஷன் வாங்குறேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்கிட்ட கடிதம் வரும். அந்த கடிதத்தில் நீங்கள் இந்த விலாசத்தில் தான் இருக்கீங்களா, உங்களுடைய செல்ஃபோன் இதுதானா, நீங்கள் இந்த பேங்க்கில் தான் இருக்கீங்களா, இதுதான் கொண்டு அனுப்புவாங்க. அந்த எஸ்ஓட கையெழுத்து வாங்கி தான் கொடுக்கணும். இதுதான் செய்யணும். இது பண்ணி அப்பயே முடிஞ்சு போச்சு. இப்போ யாரோ திசை திருப்பி பண்ணி பண்ணுறாங்க. இது அந்த பணம் வந்தது இல்லைன்னு சொல்லலை. 5000 அந்த 5000 அப்படியே கேப்டன் வள்ளல் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் அப்படியே கொடுக்குறோம். இன்னைக்கு ஆகிப்போச்சு, 2 வருஷம் தொடர போகுது. டிசம்பர் வந்தா ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் சார், ஆரம்ப காலத்துலாம் ஜாஸ்தி சார், இன்னைக்கு ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் சாப்பாடு. ஒரே ஒரு உதாரணம் தான். இப்போ கலைஞர் இறந்துட்டார், அங்கே இப்போ அந்த பென்ஷன் யார் வீட்டுக்கு? அவரு தயாலம்மா கொடுத்துருந்தான், தயாலம்மாவில் வரப்போகுது இல்லையா, துணைவியார் ராஜ்யத்தம்மன் போகுது. அதே போல் அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் தான், அவர் மறைஞ்சிட்டார். இப்போ அவருக்குடைய மனைவி தான் போகுது. இதெல்லாம் இவங்க விமர்சனம் பண்றவங்க கேட்க முடியுமா சார்? இப்போ அரசியல் இந்த விஷயங்களை தாண்டி நீங்களாம் வந்து கேப்டன் அவர்களோட படம்லாம் பார்த்து அப்படிலாம் மன்ற நிர்வாகி அப்படி வந்தவங்க, இப்பயுமே அந்த படங்கள் பார்க்கறதெல்லாம் உங்களுக்கு உண்டா? ஆனால் ரொம்ப ரேரு சார். நாங்களாம் வந்து ஆகிப்போச்சு சார், ஒரு 20 வருஷம் ஆகிப்போச்சு. தலைவர் படமாக வந்து இப்போ கேப்டன் பிரபா ரிலீஸ் ஆயிடுச்சு. நாங்கள் நெய்வேலியில் அந்நியார், சுதீஷ் சார், பிரபாகரன் சேர்ந்து எல்லாமே பார்த்தோம். தலைவர் படம் என்றைக்கா இருந்தாலும் பார்ப்போம், இன்றைக்கி டிவியில் போட்டாலும் பார்ப்போம். அதே போல் அவருடைய வாரிசு சண்முக பாண்டி படம் வந்தாலும் கண்டிப்பாக போய் பார்ப்போம். முதல்ல சார் பாடல்கள் பொதுவாக கேட்பீங்களா சார் மற்ற நேரங்களில்? சார் மற்ற நேரங்களில் இப்போ இன்றைக்கும் எங்கள் வண்டி எங்கள் வெளியூர்களில் போனால் கேப்டன் பாட்டு தான், எல்லா பாட்டும் கேட்போம். சில பாட்டு கேட்கும்போது எங்களுக்கு அறியாமல் கண்ணில் தண்ணி வரும். கேப்டன் பாட்டிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு? சரி, எனக்கு வந்து நினைவு ஒரு சங்கத்தில் ஒரு நல்ல பாட்டு, எடுத்து வச்ச பாலம் உடுத்து வச்ச பாயம், அந்த சாங் நல்லா இருக்கும். அதே போல் அம்மங்கோடுக்கு கால சின்ன மணி கோயில நல்லா இருக்கும். நான் சொல்றது அந்த காலத்தில். அதே போல் நீதியின் மறுபக்கத்தில் பொன்னல்ல தேவங்கன்னு ஒரு சாங் வரும். அது சின்ன குடும்பம் வச்சு நல்லா அருமையாக இருக்கும். போராடா ஒரு சோகமான பாட்டுகள் சரி, ஒரு புரட்சிகரமான பாட்டுகள் சரி, அது கேப்டனு தான். அதன் பிறகு சின்ன கவுண்டர் பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க, கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, அதன் பிறகு பார்த்தா சொக்கத்தங்கம், இப்படி எல்லா பாட்டும் எங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான். ரீ ரிலீஸ்லாம் ஆயிட்டு இருக்கு சில படம். ஆனா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த படம் ரீ ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா கேப்டன் படம் என்ன படம் சார்? எங்களுக்கு பார்த்தோன்னா சார் என்ன சொல்றேங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ண பார்க்கணும்னா அம்மங்கோடு கேட்கல, புலன் விசாரணை, வானத்தை போல, சின்ன கவுண்டரு, சொக்கத்தங்கம், ஒரு மெலோடியா பார்க்கணும். ஒரு ஆக்ரோஷமா இருக்குன்னு நினச்சிங்க, நீ சொன்னாப்புல தூரத்தடி முழுக்கம், சட்டம் ஒரு இட்டரை, சாட்சி, சிவப்பு மல்லி, இப்போ இருக்கிற கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, தாயகம், மாநகர காவல், சேதுபதிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்கும். ஒரு நாட்டுப்பற்றுலாம் பார்த்தீங்கன்னா தலைவர் மட்டும்தான் இருக்கும். ஒரு இந்தியான்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திய தலைவர் அர்ஜுன் சார், 2 பேர் தான் சினிமா துறை. ஆமா, அது எங்களுக்கு. உங்களுக்கு நீங்க எந்த படம் பார்த்து கேப்டன் ரசிகரானீங்க சார்? நான் ஆரம்பத்தில் சட்டம் ஒரு ரிட்டர் சார், 81 சார். சட்டம் ஒரு ரிட்டர். எந்த ஊர்ல சார் இருந்தீங்க? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். சார் முதல் முறை நீங்க சொன்ன மாதிரி ஒரு எளிய பின்புலத்துல இருந்து வந்திருந்தீங்க. முதல் முறை சட்டமன்றத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது எப்படி சார் இருக்கு? சார் உண்மையிலேயே நாங்களாம் நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம் சார். ஒரு மாமன்ற உறுப்பினர் தான் நினைச்சிருந்தோம். ஆனா எங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்தது. இப்போ கிடையாது. 1986 இவ்வளோ கூட்டம் இருக்குது, இப்படி இருக்குது, பயங்கரமாக வருது, தலைவர் கட்சியை ஆரம்பிக்கணும், வருங்கால முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு சந்தோஷமா நாங்கள் பேசியிருந்தோம். 86 அதான் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? நான் நினச்சி பார்க்கல சார் என் வாழ்க்கையில் ஜெயிச்சு அப்படி உள்ள போகணுன்னு. ஆனால் ஜெயிக்க கொடுக்கும்போதே சொன்னார், நீ ஜெயிச்சிரோடா,
சீட்டு கொடுக்கவே சொன்னார், ஜெயிச்சுடா அது நல்ல கோட்டை, நம்ம ஜெயிச்சிடணும். ஏன்னா நாங்கள் 2006 பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஓட்டு சதவீதம் அதிகமாக வந்து விருகம்பாக்கமும் ஆர்கே நகர் தான். மற்ற தொகுதியை விட புரியுது. அங்கே அதிமுக நல்லா இருந்தது. ஆனால் ஜெயிச்சோம், ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் அவர் என்ன சொன்னாரோ, அவர் எப்படி இருந்தாரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு வரலாம் அவருக்கு. ஓகே சார், உங்களோட பிஸியான ஷெட்யூலுக்கு நடுவுலையும் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப பொறுமையா பகிர்ந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.